ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு அன்கின்னா உங்கள் லாட்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விங், அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் ஆக போகிறோம். வர ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ஸ்பைடர்மேன் ஆகி இப்படி போய் அப்படி குதிச்சு அப்படியே போய் ஓனத்தை போகிறோம். ஸோ நம்ம அப்படியே பிரெயின்டை பிடிக்கிறோம், வளர்க்குறோம், பெருசாகிறோம், பவர்ஃபுல்லாக வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுறேங்க. நம்ம என்னென்ன போக்கியமானாச்சு பிரெயின்டை பிடிக்கிறோமா, எவ்வளோ பிடிக்கிறோம் பார்ப்போமா கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போது ஸ்பைடர்மேனாக மாறிய லாட்டும், ஏன்னா இது அன்காமன் பாடி 3 lakh கைஸ், 3 lakh. வா போடா டே ஸ்பைடர்மேன்ரா. எவ்வளோ காசு பண்ணோம், துட்டு மல்ல. அப்புறம் எதோ கிடைக்குது காய்ஸ். நார்மலில் போனேன். ஓ, ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. புது பிரெயினோட வச்சா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் போல. போடா டேய், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிதுங்க. அதுவும் இந்த கரெக்டாக ஸ்பைடர்மேன் மூவி ரிலீஸ் ஆக போதா. ஏய் சூப்பராக இருக்கு கைஸ், சத்தியமாக வேற லெவல். எடுத்துட்டு போறதா போறோம், வெயிட்டா எடுத்துட்டு போவோம். ஒண்ணுதான் எடுத்துட்டு போக முடியுமா? ஓ, ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும்னா நம்ம ஸ்விங் பண்ணி தான் போய் ஆகணும். ஏய் ஸ்பைடர்மேன் கைஸ், பயங்கரமா இருக்கு கைஸ் இந்த கேம். எனக்கு சீரியஸா ரொம்ப பிடிச்சிது. சத்தியமாக சொல்கிறேன், வேற ஒரு கேம். இந்த கிரேட்டர் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அது செல் மிஷின். ஓ, இது செல்லு, இது அப்கிரேடு. ஓகே. இப்போ நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு. ஸோ இப்போ ஒரு இல்லை இன்னும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். மில்லியன்லாம் பேர் போட்டிருக்கு. பாடி கைஸ், மண்டை மேல கொண்ட வாழ்ந்துக்குது கைஸ். ரீபோத் அடிப்போம். ரீபோத் அடிச்சோன்னு ஏதோ தனி தெம்பு வந்திருக்கு எனக்கு. எப்பா சூப்பரா கிரியேட் பண்ணிருக்கான் கேமர். அதான் டிசினா என்னது ஃபுல் ஃபார்ம்? டிசினா என்ன கைஸ்? டிசினா என்னன்னு தான் எனக்கு தெரியல. நாம ஆச்சு நவுத்தினே இருக்கேன். போமா. எவ்வளோ தூரம்? ஏய் பாடி, ஏதாச்சும் பயங்கரமா ஏதாச்சும் கிடைக்குமா? இதெல்லாம் அன்காமன். இதெல்லாம் இதை தாண்டி போய் என்னதான் கிடைக்கும்? ஏய் 10x லக்கு, 1.6 மில்லியன். இதுதான் நம்ம தூக்கணும். திரும்ப வீட்டுக்கு போறேன் கைஸ். ஏதோ பக்கா என்னன்னு தெரியல, பட் நம்ம ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டோம். ஸ்பைடர்மேனுக்கு வந்த காலண்டா போடு. ஏய் போடு. ஏய் அங்க பாரு, நான் தான் விட்டா பரப்பம் போலனா. எனக்கு லக்கில் எதுவும் கிடைச்சிச்சு போல காய்ஸ். அங்க பாருங்களா, இப்போ இது கேன்னு இருக்கா, நல்லா பாருங்க.
இது மில்லியன் இருக்கு. பட் இது மட்டும் டிசின்னு இருக்கு. டிசின்னு என்ன அர்த்தம்? டிசினா எக்கச்சக்கும் போல. ஓ, அப்ப டிசி தான் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி போல காய்ஸ். அப்ப லக்ல நான் மித்திக்கல் மாரி எது எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ, அண்ணனுக்கு லக்க பாத்தீங்களா? இதான் லக்குன்றது போல. ஐயோ, பில்லியன் டிசினா பில்லியன்ஸ்க்கும் மேல போல காய்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாச்சு? என்னாச்சு கைஸ்? இப்ப என்னாச்சு? நான் வீட்டுக்கு தான்டா வலை விட்டேன். டேய், வீட்டுக்கு வலை விட்டா என்னடா? இந்த மாதிரிலாம் அண்ணா, ஐயோ ஐயோ காய்ஸ், இன்னைக்கு எனக்கு என்ன தெரியல, லக்கு மழையா கொட்டுது. லக்கு கூரையை பிச்சுன்னு கொட்டுன்னு பார்த்துருப்பீங்க. எனக்கு பணம் இங்க கூரெல்லாம் இல்ல, பில்டிங்க உடச்சு வந்து இது பாருங்க. அவ்வளவுதான், எங்கேயோ போவேன் இப்ப நான். ஏய் டமால், போடா, தூரம் போடா. ஏய் ஸ்பைடர்மேன்டா. வாடி, டிக்ளைன் வேற மாரி இல்லை கைஸ். என்ன பண்ணுவோம்? ரீபூத் அடிப்போம். நம்ம இத்தனைக்கும் நார்மலா தான் இருக்கும். நம்ம நார்மலுக்கு இந்த கதைனா இந்த மாதிரி மித்திக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஐயோ, ஐயா, நீ லாடுக்கு ஒரே லக்கு தான். ஓ, இப்போ வந்து நம்ம நார்மலா இருக்கும். மெரிபு தச்சிட்டோம்ல, அதனால பவர் கம்மியா இருக்கு நமக்கு. போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட காசு காடா பஞ்சம்? காசு தான் ஏன் பஞ்சம்? $0. ஆமால, நல்ல வேலை, பிரெயின் டாட்டா எடுத்துக்கலாம் அவனுங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஓ ஐ காட் இட். இப்போ பாருங்க கைஸ், இருக்கிற காசு ஃபுல்லா காலியாக இருக்குது, வாங்க போறேன். நான் பண்ணலாம் ட்ரில்லியன். எனக்கு தெரிஞ்சு குவாட்ரில்லியனுக்குலாம் மேல போல. இப்போ பாரு, டேய் ஸ்பைடர்மேன்றானா? லக்கு பாருங்க. இதையும் தாண்டி போனா அப்படின்னா இருக்கும். ஓ, அதுல பட்ட செத்துருவோமா? ஓ மறுபடியும் ரீபத் வச்சிட்டேன். நீங்க கேட்கலாம், நான் ஏன் ரீபத் வச்சேன்னு. ஏன் தெரியுமா? ஐயோ, என்ன ஆச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு ஆள். ஐயோ, நான் மறுபடியும் ரீபூட் அடிக்கலாம்னு நினைச்சேன். இருங்க, ஃபர்ஸ்ட் லெவலப் பண்ணி விடுவோம். காசுன்னு அலையறானுங்க கைஸ். காசு பைத்தியம் கைஸ், காசு பைத்தியம். லெவலப் பண்ணு. மேக்ஸ் இருக்கிற காசு எல்லாத்தையும் காலி பண்ணு. அங்க பாரு, எல்லாம் 1K கயிறுலாம் 1K. சத்தியமா இந்த கேம் டெவலப்பர் நம்மள வெறுத்துட்டு இருப்பான்ல.
காய்ஸ் 100x லக்கு. ஐயோ எனக்கு ட்ரில்லியன்லாம் தேவையில்ல. இத பாருங்க ஏதோ ஒரு புதுசா இருக்கு. இனிமே தெரியாத வேர்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் எப்பயுமே. போமா எப்படி நாங்க வானத்திலே போய்க்கிறோம். பூமி எல்லாம் தேவையில்லடா. ஏய் என்னெல்லாம் இங்க அடிச்சு காலையில கைஸ். திமா இந்த கேம் அப்படியே கேம் இது லெவல் அப்பனா காசு கம்மியாக மாட்டுது. எஸ்பின்னா என்னது? எஸ்பின்னா என்னது கைஸ்? மில்லியன் ட்ரில்லியன் அதுக்கப்புறம் தான் டிசிலாம். எஸ்பின்னா என்ன? அங்க பாருங்களா 11.42 கம்மியாக மாட்டுது. வாடா இவனை ஒரு நாள் எவ்வளோ டெவலப் பண்ண மாதிரி பண்ணுறேன் அவனை. இப்போதான் கைஸ் காசே கம்மியாகுது. அந்த மாரி ஒவ்வொருத்தரையும் மேக்ஸ் வச்சு விட்டுருவோமா? இவங்கிட்ட வர காசு வச்சுதான் இவனை டெவலப் பண்ண முடியும் போல. வேற யார் டெவலப் பண்ணலாம் பெருசா? இவனை பண்ணுவோமா? காசே கம்மியாக மாட்டேது. அப்ப டிசினா என்னது? எவ்வளோ செப்ட்ரில்லியன்லாம் மேலையா? டெப்ட்ரில்லியனா? டிக்ட்ரில்லியன் என்னடா இது காய்ஸ்? சத்தியமா நான் தான் பீக்கு. சரிங்க ஏதோ தரான் போய் கிளைம் பண்ணுவோம். கை அதெல்லாம் தேவையே இல்லடா. ரீபூத் அடிப்போமா? இருங்க ரீபூத் அடிக்க முன்னாடி அப்படி இருக்கிற காசுலாம் வச்சு செலவு பண்ணி பார்ப்போம். காசு செலவே ஆக மாட்டுது. ஓசிக்கு அப்புறம் என்வோக்கு அப்புறம் தான் டிசி போல காய்ஸ். அப்பனா பாத்துக்கோங்களா. டேய் டேய் யாரா நீங்க? நான் எங்க பறக்குறேனே தெரியல கைஸ். யோ கேமே கதறுது என்கிட்ட. ஏன்டா இவன் இந்த மாரி இல்லை இது கொடுத்தோன்னு சொல்லிட்டு. நீங்க சாதாரண ஸ்பைடர்மேன் தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து டெவில் ஸ்பைடர்மேன் தான். கெட்ட பையன் சார் நான். போடு என்னடா அங்க பாருங்க. ஐயோ கேமர்ஸ் நம்ம தான் எவனாலே எதுவும் பண்ண முடியல. இருங்க 100x தாண்டினாதான் இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் கேமோட எண்டு காய்ஸ். கேம் எண்டுக்கே போயிட்டு வந்துட்டேன்னா. ஐயோ கேம் எண்டுக்கே போயிட்டு வந்தாச்சு. போச்சு. ஒரே ஒரு வாட்டி சரி இருங்க ரீபூத் அடிப்போம். ரீபூத் அடிச்சோன்னு வீக் ஆயிட்டேன் பாத்தீங்களா. சரி ஓகே காய்ஸ் இதோட கேம் முடிச்சுக்கலாம். அந்த கேம் பிடிச்சா ஒரு லைக் போட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ நம்ம மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். பை காய்ஸ்.